மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் வீட்டில் 2வது நாளாக விசாகனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். விசாகனிடம் நடைபெற்று வரும் விசாரணை மிக நீண்டதாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று காலை 6 மணிக்கு தொடங்கப்பட்ட விசாரணை தற்போது வரையிலும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வீட்டில் ஒரு பக்கம் சோதனை என்றால், விசாகன் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு இன்று மதியம் அழைத்து வரப்பட்டார். இங்கே வந்து சுமார் 8 மணி நேரத்தை கடந்தும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுபான கொள்முதல், டெண்டர், FL2, FL3 பார்களை முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டது என பார்க்கிற போது அதிகாரிகளின் கேள்விகளால் அவர் திணறி போயிருப்பதாக கூறப்படுகிறது. 1000 கோடி முறைகேடல்ல, அதையும் தாண்டி பல கோடி ரூபாய் இதில் தொடர்பு இருப்பதாகவும், இது பல இடங்களில் கொண்டு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், பல இடங்களில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணை இன்றோடு முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை இன்று இரவு விசாகன் மற்றும் ஒரு சிலர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களும் கிடைத்திருக்கின்றன. தற்போதைய சூழலில் விசாகன் மட்டுமல்லாது ஹோட்டல் உரிமையாளர் தேவகுமார், அதே போல மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் ஆகிய இருவரிடமும் விசாரணை நடைபெறுகிறது. எனவே எந்தெந்த துறைகளில் இந்த பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பணம் யார் யாருக்கு கைமாறி இருக்கிறது, வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற அடுத்தடுத்த கேள்விகள் வந்திருப்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளையத்திற்குள் வந்திருக்கிறார் விசாகன். எனவே அவர் இன்று கைது செய்யப்படுவதற்கான சூழல் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.